ஆனா இப்போ வந்து இங்க கேட்டவருக்கு ஒரு மாரி சொல்றாங்க. இங்க நீங்க வாழ்றீங்க. உங்களோட கருத்து என்னண்ணா? நீங்க எப்படி ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்க இந்த விஷயத்த? மினிஸ்டர் ஆனோடனே நாங்கள் வந்து மனு 4 வாட்டி மனு கொடுத்துருக்கோம். கிரவுண்டுக்கே கொடுத்துருக்கோம். ஓகே. ஒன்றுமே சொல்லலை. வட்ட செயலாளர்கிட்ட கொடுத்துருவோம். பசங்களாம் சேர்ந்து கிரவுண்டில் நிவாரணப் பொருள் கொடுக்கும்போது ம். கேப்ரியல்ஸ் நிவாரணப் பொருள் பசங்களாக இருக்கும்போது வட்ட செயலாளர்கிட்டயே பேசணும். அவரும் வந்து பசங்கிட்ட ஏதுன்னா இதெல்லாம் பேச மாட்டார். ம். அவர் வந்து அவர் வேலை, அவங்க உண்டு வேலை, அவங்க கட்சி சார்பாக அவங்களும் மட்டும் தான் பேசிப்பாங்க. ஓகே. பசங்கிட்ட வந்து கேட்டால் தான் எல்லாமே தெரியும். புரியுது. பசங்கிட்டையும் பேச மாட்டாங்க, மக்கள்கிட்டயும் பேச மாட்டாங்க. மழை வந்தால் மழை நிவாரணம் ஒரு 1000 ரூபாய், ம். ஒரு பெட்ஷீட்டு, அரிசி, மட்டமான அரிசி அது. ம். அதை குத்திட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அது மட்டும் தான் இது வரைக்கும் காக்கா தோப்புக்கே குத்துது. புரியுது, இதே புரியுது, வாசமாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதபுரம்னு ஒரு கிரவுண்ட்லாம் இருக்குது. புரியுது. அவங்க ஏரியாவை பார்த்தீங்கன்னா என்னென்னவும் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அங்கே டிஎம்கே ஃபுல்லாக அங்கே இருக்கிறாங்க. இங்கே ஓகே. டிஎம்கே இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள அவங்களாவே இருக்கிறாங்க. ஓகே. அந்தந்த கட்சிக்காரங்க அவங்களுக்குள்ள தான் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள பாகுபாடு வரும். ஓகே. மற்றபடி எங்களுக்கு ஒன்றுமே செஞ்சதில்ல, இப்போ பசங்களுக்கு எதுவுமே இப்போ வந்து செஞ்சதில்ல. பார்த்தீங்கன்னா, வீடு இடிச்சிருக்கோம். அதனால ரூ. 24,000 குடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ 24,000 குடுக்கல. ம். அது வந்து 1 வருஷம் முன்னாடி குடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அது எல்லாமே செலவாயிருக்கும்ல. ஆனா இருந்தாலும் குடுத்தது கணக்கு தான். ஆனா இப்ப அந்த 24,000 வந்து இப்ப யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் யூஸே இல்லை ப்ரோ. 24,000 ஒரு மாத வருமானமே ஒரு 10,000 தான். அதுவே பத்தல. 24,000 எந்த மூலிகை ப்ரோ சொல்லுங்க. புரியுது. இப்போ இவங்களோட வீடு வந்து ஃபுல்லா இடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுவே இல்ல அப்படியே நேற்று விட்டுருவாங்கன்னு மக்கள் நினைக்கிறீங்களா? போறாங்கனால தான் அந்த வீடியோ வச்சாங்க. இல்லைன்னா ஓகே. அந்த வீடியோ வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க புரியுது. அவங்க கதைப்படி பேசி அவங்க முடிச்சிருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பட்டால தான் இருக்கு. ஆனா நான் இவங்கலாம் சொல்றாங்கன்னு அப்போ தான் ஸ்டே இடிக்கும். ஆர்டர் போட்டவங்களாம் பட்டா வச்சு காட்டினாங்க. நேற்று அப்போ எதுக்கு வந்து இடிக்கிறாங்க? அத்தனை போலீஸ் வந்து இடிச்சாங்க. புரியுது, புரியுது, அதுவும் எனக்கு தெரியணும்ல. இப்போ புரியுது. மக்களும் நாங்களும் வாழ்கிறோம். எங்களுக்கு வீடு கிடச்சா தான் எங்களால் வீடு காலி பண்ணி போக முடியும். வீடும் கிடைக்கல, வீடும் தர மாட்றாங்க மோஸ்ட்லி. நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கவங்களே அங்க சொன்னாங்க, குடிசையில இருந்தோம். இப்ப எங்களுக்கு வந்து கல் வீடு கிடைக்க போகுது. நாங்க சில ஜாலியா பேர் இருக்க சொல்லுவாங்க போறோம். ப்ரோ, இப்போ கட்சிக்காரன் அவங்களுக்கு காசு கொடுத்தா ஒரு 1000 ரூபாய் சரக்கு வாங்கி கொடுத்தா அவங்களே வந்து பேசுவாங்க. புரியுதுங்களா? புரியுது, அவங்க பேசுகிற ஆள் தான் எனக்கே தெரியும். புரியுது, அவங்களுக்கு ஒரு கோட்டரே இல்லை 1000 ரூபாய் கொடுத்தா பேசுகிற ஆள் தான். அவங்க புரியுது. சைடில் பேசி இட்டுன்னு வந்து பேச வச்சிருப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 1500 ஓட்டு கிட்ட இருக்கு. அந்த ஓட்டு எல்லாமே டிஎம்கேக்கு தான் போட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. சப்போர்ட் தான் பண்றாங்க. காலங்காலமாக டிஎம்கே தான் ப்ரோ போட்டுட்டு இருக்காங்க. ஓகே. நீங்க அத்தனா என்ன மாறினா நினைக்கிறீங்க? மாறலாம். இது இப்படிதான் யங்ஸ்டர்ஸ்லாம் போடுவோமா? நாங்களாம் சேர்ந்து ஒரு முடிவில் தான் ப்ரோ இருக்கிறோம். ஓகே. வேறு கட்சி தான் நான் போடுவேன். நான் போட்டால் டிகே எல்லாம் சீமான் ரெண்டுத்தில் அவங்க யாருன்னா 2 நான் பேர் போடுவேன். தான் போடுவீங்க.